நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இயேசு நம்மோடு உயிருள்ள தெய்வமாக, உறவாடும் தெய்வமாக, உணவாக நம்மை தரும் தெய்வமாக நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிறார். எம்மாவு சீடர்களோடு அந்த மாலை நேரத்தில் அவர் பேசியது போல், அவர்களுடைய கண்களை திறந்தது போல், தம்முடைய உணவை அவர்களுக்கு அளித்தது போல இதோ நம்மோடும் உறவாட உணவாக வந்திருக்கிறார். எம்மாவு சீடர்கள் அவரை பார்த்து எங்களோடு தங்கும் இயேசுவே என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வல்லமையும் ஆற்றலும் இருந்தது. இதோ நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இதோ உறவாட உன்னதத்தின் தெய்வம் வந்திருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை விரித்தபடியாய் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, 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 உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை,
நம்புங்கப்பா உந்த பிள்ளையை. சேர்ந்து உம்மை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் உம்மை பாடாத நாட்கள், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஊதாரி மைந்தன் போல், ஊதாரி மைந்தன் போல் என்னையும் அணைத்தீரே, அதனால் நான் வாழ்வு பெற்றேனேன்னு சொல்லி பாடுவோமா? ஊதாரி மைந்தன் போல் என்னையும் அணைத்தீரே, அதனால் நான் வாழ்வு பெறுவேனே. ஊதாரி மைந்தன் போல் என்னையும் அணைத்தீரே, 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 அதனால் நான் வாழ்வு பெறுவேனே. அப்பாவின் இல்லம் வாழ்வேனே, அதனால் நான் வாழ்வு பெறுவேனே. அப்பாவின் இல்லம் வாழ்வேனே. உம்மை பாடாத நாட்களும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தலித்தாகும் என சொல்லி சிறுமியை உயிர்ப்பித்தீர், தலித்தாகும் என சொல்லி சிறுமியை உயிர்ப்பித்தீர், அதனால் நான் உயிர்ப்பை பெறுவேனே, என் கண்ணீரும் துடைக்க பெறுவேனேன் படுமா? தலித்தாகும் என சொல்லி சிறுமியை உயிர்ப்பித்தீர், 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 அதனால் நான் உயிர்ப்பை பெறுவேனே, என் கண்ணீரும் துடைக்க பெறுவேனே. அதனால் நான் உயிர்ப்பை பெறுவேனே, என் கண்ணீரும் துடைக்க பெறுவேனே. பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இரத்தப்போக்கு பெண்ணை போல், இரத்தப்போக்கு பெண்ணை போல் உம்மை நான் தொட்டேனே, உம்மை நான் தொட்டேனே, அதனால் நான் விடுதலை அடைந்தேனே, என் வாழ்வில் உயர்ந்து நின்றேனேன்னு சொல்லி பாடுவோமா? இரத்தப்போக்கு பெண்ணை போல் உம்மை நான் தொட்டேனே, 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 அதனால் நான் விடுதலை அடைந்தேனே, என் வாழ்வில் உயர்ந்து நின்றேனே, அதனால் நான் விடுதலை அடைந்தேனே, என் வாழ்வில் உயர்ந்து நின்றேனே. பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்மங்கப்பா உங்க பிள்ளையை கொடுங்க. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா ஆண்டவரே பாட்டு பாடுமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம் கரங்கள் உயர்த்தி ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிவிப்போம். உயிருள்ள இயேசு உணவாக அப்பத்தின் வடிவிலே நம்முடைய பிரசன்னமாயிருக்கிறார். என் மகனே, என் மகளே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, உன்னோடு இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், நீ கலங்காதே என்று சொல்லுகிற தெய்வம் இதோ நம்மோடு பேச வந்திருக்கிறார், உறவாட வந்திருக்கிறார். உன்னுடைய குரலை, உன்னுடைய அழுகுரலை, உன்னுடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிற தெய்வம். இரண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா இதோ இந்த அற்புதமான நேரத்திற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறணும். நீ எங்களோட பேசணும், எங்களுக்கு தெளிவை தரணும், எங்களுக்கு விடுதலை தரணும், எங்கள் தடைகள் உடையணும். இந்த நாளை ஆசீர்வதிங்க தெய்வமேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய தடைகளை, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்குறோம். நிறைவேறாத காரியங்களை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற தெய்வமே, நீர் பார்க்கிறவர்கள் மேலாம் இரக்கம் கொண்டு விடுதலை தந்திருக்கிறீர். நீ பார்த்தவர்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்கிறீரே. எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற தெய்வமே, என்னுடைய மகனுடைய கண்ணீரை, என்னுடைய மகனுடைய கண்ணீரை துடைக்க மாட்டியா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்குறோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. Praise the Lord. 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 இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ தூயவர், இயேசுவே நீ ஆண்டவர், இயேசுவே நீ ஆண்டவர், இயேசுவே நீ ஆண்டவர், இயேசுவே நீ உன்னதர், இயேசுவே நீ உன்னதர், இயேசுவே நீ உன்னதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென், ஆமென். அமர்வோம். மார்க்கு நற்செய்தி எடுங்க. பதினாறாவது அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 17 18 வரை உள்ள இறைவசனங்கள். ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கோங்க. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 17 18 2 வசனம். கொஞ்சம் ஸ்லோவாக நான் படிக்க நீங்கள் படிங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். யார் யாரெல்லாம் நம்பிக்கையோட காரியங்களை செய்கிறீங்களோ அவங்களாம் இந்த காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் நம்பிக்கையை வச்சுருக்கீங்களோ, யார் யாருக்கு உண்மையிலேயே என் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் இந்த காரியங்களை செய்வீங்க. என்னென்ன காரியம் பாருங்கள். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவீர்கள். முதல் காரியம், நீங்கள் பேய்களை, உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ நம்பிக்கையோட ஜெபிச்சினா பேய்கள் ஓடும். புரியுங்களா? ரெண்டாவது, புதிய மொழிகளை பேசுவர். நமக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக வராது, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். புரியுங்களா? பின்வரும் சொல்லும்போது ஏதாவது எல்லாம் வந்தால் நல்லது. பொதுவாக பின்வரும் காரியங்களை செய்வர். ஒன்று, பேய்களை ஓட்டுவர். இரண்டாவது, புதிய மொழிகளை பேசுவர். மூன்றாவது, பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். யாருன்னா பாம்புகளை தம் கையால் பிடிச்சவங்க பைபிளில் இருக்காங்களா? வெரி குட். பவுலடியார் பாம்பை, அதுவும் கொடும் விஷமுள்ள பாம்பை கையால் பிடிப்பார். அது தீண்டும், ஆனால் ஒன்றுமாகாது. பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். அப்புறம் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அப்புறம் அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். மிக முக்கியமானது ஒன்று என்ன? நம்பிக்கை கொண்டோன் பின்வரும் அருளடைகளை செய்வர். ஒன்று, பேய்களை ஓட்டுவர். இரண்டு, புதிய மொழிகளை பேசுவர். மூன்று, பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். நான்கு, கொல்லும் நஞ்சை குடித்தாலும் நஞ்சு கூட அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. நஞ்சு கூட ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷத்தை சாப்பிட்டு ஒன்றாகல எங்களுக்கு, அப்படி பேர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாங்க, இயேசு குணப்படுத்துகிற நிகழ்வு. மத்தேயு நற்செய்தி எடுங்க. 9வது அதிகாரம் 1 2 வரை. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, கவனிங்க, நம்பிக்கை இருந்தால் என்னென்ன செய்ய முடியுன்றதை இங்கே பாருங்கள். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே துணிவோடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இப்போ 6 7 படிங்க. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்புறம், எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். ஒருத்தனால் நடக்க முடியல, அவ்வளோதான். ஒருத்தனால் நடக்க முடியல, முடக்குவாதமுற்றிருக்கிறான். சில பேர் அவனை தூக்கிட்டு வராங்க, அதான் அவனுடைய நிலைமை. ஆனால் இயேசு பேசுகிறார், மகனே நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. அவன் எழுகிறான், அவன் கட்டளையும் தூக்கிறான், வீட்டுக்கு போகிறான். இயேசு பேசுகிறார், நலமடைகிறார்கள். இது இயேசு முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்திய நிகழ்வு. அப்படியே திருத்துதர் பணிகள் வாங்க.
திருத்துதர் பணிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம், அதில் அப்படி 9 வரைக்கும். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பொழுது பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். யாரு? முடக்குவாதமுற்ற ஒருவன் கோவில் வாயிலில் அமர்ந்து கொண்டு பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்புறம் என்ன நடக்குது? பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அப்புறம் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். என்ன சொல்லி கூப்பிடுறாரு? பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நாசரேத்தர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். அடிக்கடி ஹீலிங் டைமில், குணமளிக்கும் வழிபாட்டு நேரத்தில் நீங்கள் இயேசு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த முடக்குவாதமுற்றவன் இயேசு, அந்த இயேசுனுடைய பெயரால் குணப்படுத்துகிறார். இயேசுனுடைய பெயர், இயேசு பேசுறது மட்டும் இல்லை, இயேசுனுடைய பெயரை சொன்னாலுமே குணமாகும். அதுதான் நம்பிக்கை கொண்டோன் பின்வரும் அடையாளங்களை செய்வர். என்ன செய்வார்? பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொடும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமாகாது, உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் இப்போ நலமடைஞ்சாங்களா? தொட்டு தூக்கணும்னு நலமடைஞ்சாங்களா? இயேசு பேரை சொல்லி தூக்கும்போது நலமடைஞ்சாங்களா? அடுத்து வாங்க, திருத்தூதர். அதன் பிறகு படிங்க. அவர் குதித்தெழுந்து, அது 7 அவரது வழக்கை பற்றி தூக்கிவிட்டார். எனவே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அப்புறம் 8, அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்கு சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நல்லா ஒன்று கூடி திருமுழுக்கெல்லாம் பெறுவார்கள். இல்லைங்களா? அந்த சின்ன இன்சிடெண்ட். இயேசுனுடைய பெயரால் பேதுரு அத்தனை முறை எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. ஏன்? வேலைக்காரங்களையே பார்த்து பயந்தார். வேலைக்காரங்களையே பார்த்து பயந்து நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு ஏதோ ஆகுமான்னு நினச்ச பேதுரு இன்றைக்கி என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, பொண்ணோ வெள்ளியோ என்கிட்ட இல்லை, நாசரேத்து இயேசு பெயரால் சொல்கிறேன் எழுந்துரு என்று சொல்லி கையை பிடிச்சி தூக்கணும்னு குணமடைகிற நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு குணப்படுத்துவார். இயேசுனுடைய பேச்சு குணப்படுத்தும். இயேசுனுடைய பெயரே குணப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய பெயரால் நம்ம குணமடைவோம். அப்படியே வாங்க, திருத்துதர் பணிகள் 14வது அதிகாரம் 9 to 11 வரைக்கும் படிங்க. திருத்துதர் பணிகள் 14வது அதிகாரம் 8 படிங்க. லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். கால் வழங்காதனா முடக்குவாதமுற்ற ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. ஒருபோதும் பிறவிலேயே, நீங்க பார்க்குற முதல்ல வந்தவரும் பிறவிலேயே ஊனமுற்றவர், ரெண்டாவதா பேதுரு குணப்படுத்தியவரும் பிறவிலேயே ஊனமுற்றவர், மூன்றாவது பவுலடியார் சந்திக்கிற இந்த நபரும் பிறவிலேயே ஊனமுற்றவர். அப்புறம் படிங்க. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். அப்புறம் பவுல் செய்த கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கன, கடவுளே இறங்கி வந்துட்டாருப்பா, கடவுளே இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பவுலடியார், அப்புறம் பவுலடியார் தன்னுடைய ஆடைகள்லாம் பிச்சுக்கொண்டு சொல்வார். இது என்னென்னா, இன்றைக்கு முதல்ல நான் சொன்னது நம்பிக்கை கொண்டோருக்கு கடவுள் தருகிற அருள் அடையாளங்கள். அந்த அருள் அடையாளங்களில் முக்கியமானது எதுன்னு சொன்னால்,
நீங்கள் நம்பிக்கையோடு ஒருவர் மீது கரங்களை வைக்க அவர்கள் குணமாவார்கள். இயேசு மத்தேயு நற்செய்தியில் 9வது அதிகாரத்தில் குணப்படுத்துகிறார். திருத்தூதர் பணிகளில் பேதுரு 3வது அதிகாரத்தில் குணப்படுத்துகிறார். திருத்தூதர் பணிகளில் 14வது அதிகாரத்தில் பவுலடியார் குணப்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கான அழைப்பு நம்பிக்கையோடு இருந்தோம்னா நாமும் குணப்படுத்த முடியும் என்பது தான் கடவுள் இன்றைக்கு சொல்லி தருகிறார். நம் வாயிலாக கடவுள் குணப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக கடவுள் குணப்படுத்துகிறார். நம்முடைய தொடுதல் மூலமாக கடவுள் குணப்படுத்துகிறார். என்ன? இயேசு என்கிற அற்புதமான தெய்வத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும். அவருடைய பெயரை அறிக்கையிட வேண்டும். அவருடைய பெயரால் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும் பொழுது தந்தை கடவுள் மிக அற்புதமான காரியங்கள் நமக்கு செய்வார் என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலோட நாம் பாடுவோம். ஏன்னா நம்மலாம் ஒன்றுமில்லை, நம்மலாம் உடைந்த பாத்திரம், எதற்கும் உதவாத பாத்திரத்தை கடவுள் உன்னதமான பாத்திரமாக மாற்றி தருகிறார். ஜெபிப்போம், பாடுவோம். பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே. ஆண்டவரே, உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றும் சொல்லி பாடுவோமா? அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, 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 என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தமும் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம். உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே, உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்தீர் சொல்லி பாடுவோமா? என்னை அறிந்த மனிதர் மறந்து போ
கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலா, உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. உன்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலா, உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தமும் அல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எவரும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இவ்வளவு நேரம் என்ன பாடுறேன்னா, உடைந்த பாத்திரம் நான் யாரும் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஆனால் ஆண்டவர் தொட்ட பிறகு உன்னத பாத்திரம் நான் சொல்வான். உன்னத பாத்திரம் நான், உன்னத பாத்திரம் நான், உன்னத பாத்திரம் நான். உலகிற்கு ஒளியானவன் அல்லது ஒளியானவள், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், தேவ அழகின் பாத்திரம் நான். உம்மை விட்டு விலகாதவன் அல்லது விலகாதவள், உம்மை விட்டு விலகாதவன், உம்மை விட்டு விலகாதவள். ஒன்னு ஏதாவது சொல்றான். சரியா? பிரைஸ் தி லார்ட். உன்னத பாத்திரம் நான் சொல்லுங்க. உன்னத கரங்களை உயர்த்தி, உன்னத பாத்திரம் நான், உன்னத பாத்திரம் நான். உலகிற்கு ஒளியானவன், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், தேவ அழகின் பாத்திரம் உம்மை நான். விட்டு விலகாதவன், உம்மை விட்டு விலகாதவன். படுமா? கரங்களை தட்டி. பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தமும் அல்ல உன் சித்தம் போலாகும். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். வந்தவளை சற்று நேரம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், நம்ம பராக்குக்கெல்லாம் இடம் கொடுக்காம சற்று நேரம் மௌனமாய் ஆண்டவரோட பேசுவோம். நம்முடைய கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள், உறவாட வேண்டிய நேரங்கள், பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் இயேசுவிட கொஞ்ச நேரம் பேசுவோம்.
துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். என் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை உன்னை கைவிடலாம், ஆனால் உன்னை படைத்த தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான். ஒருவேளை உனக்கு உணவு கொடுக்க கூட உன்னுடைய தாயோ தந்தையோ மறந்திருக்கலாம், உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கூட அவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் கண்ணின் மணி போல எப்பொழுதும் காத்து வருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலையை தீர்க்கிறார். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். உன்னை படைத்தவரோ ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், என்னுடைய சொந்தக்காரங்க பார்த்துக்குவாங்க, என்னுடைய அண்ணன் தம்பி பார்த்துக்குவாங்க, அக்கா தங்கச்சி பார்த்துக்குவாங்க. நம்ம சொல்லலாம். பல நேரங்களிலே, இடுக்கண்களிலே, கவலைகளிலே, கஷ்டங்களிலே, துயரிலே, போராட்டங்களிலே, வறுமையிலே, வேதனையிலே இவர்கள் யாரும் நம்மோடு நிற்கப் போவதில்லை. ஆனால் இந்த தெய்வம் இயேசு நமக்காகவே காத்து கொண்டு கரங்களை விரித்து இதோ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், நீ கவலைப்படாத என்று அழைக்கிற தெய்வம். இதோ நான் உன்னுடைய சுமையை சுமந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் தருகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய எல்லா விதமான தேவைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய மன்றாட்டுகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய தடைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய கண்ணீரை ஒப்பு கொடுப்போமா? கவலைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுப்போமா? நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும், நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும், பரமபிதா உன்னை கைவிடாதே, தோளே சுமந்து காத்திடுவாரே. பரமபிதா உன்னை கைவிடாதே, தோளில் சுமந்து காத்திடுவாரே. கண்ணீர் துடைப்பார் இயேசு,
கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் மணியே நீ கலங்க வேண்டாம். அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் மணியே நீ கலங்க வேண்டாம். கண்களை மூடி கரங்களை விரித்து நம்மிடத்திலே பிரசன்னமாக இருக்கிற வல்லமையான தெய்வத்திலே அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய கலக்கங்களை ஒப்பு கொடுக்குறேன். காரணமே தெரியாமல் அழறேன் நான் ஆண்டவரே. எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாமல் போல் இருக்கிறது தெய்வமே. நான் நம்புகிற எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. என்னுடைய மகன் என்னுடைய மகள் பல்வேறு தடைகள்னால வள்ளிகள்னால கண்ணீரோடு இருக்கிறாங்க தெய்வமே. என் தாய் தந்தைக்கு நல்ல பொருளாதார சக்தியை தாங்கப்பா. அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் ஆசீர்வதிங்க தெய்வமே. என் குடும்பத்தில் நல்ல உடல் சுகத்தோடு எல்லாம் வாழணும். பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களாம் ஒன்றா சேரணும் தெய்வமே. என் குடும்பம் பிரிந்து மோசமான நிலைக்கு கவலையோடு நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்முடைய கரங்களினால் எங்களை தொடுங்க. உம்முடைய கரங்களினால் என் பிள்ளைகளை தொடுங்க. உம்முடைய கரங்களினால் என்னுடைய தாய் தந்தையை தொடுங்க. கொடுப்போமா உங்களுடைய வலிகளை, உங்களுடைய வேதனையை, உங்களுடைய கண்ணீரை, கவலையை, தடைகளை, போராட்டங்களை, பொருளாதார நெருக்கடிகளை இவ்வளோ தேவைப்படுது. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு வழி காட்டுவார். இயேசு வழியை திறந்து வைப்பார். எவ்வளோ நாள் உடல் சுகம் இல்லாமல் போராட்டமாக இருக்கிறது தெய்வமே. ஒப்பு கொடுங்க. படித்தா கூட படிப்பு வரல, ஞாபக சக்தி இல்லை. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்குறோம். என் பிள்ளை ஒழுக்கத்தில் இல்லை ஆண்டவரே, தவறி செல்கிறான். என்னுடைய மகள் தவறி செல்கிறாள். ஒப்பு கொடுங்க. இயேசு என்கிற வல்லமையான வார்த்தை இயேசுவே அவர்களை தொடுகிற பொழுது, இயேசுடைய வல்லமையான கரங்கள் அவர்களை தொடுகிற பொழுது நீங்கள் மாற்றங்களை காண்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான தடைகள் உடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடல் சுகத்தை நாம் பெறுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான தீய சக்தியினுடைய வேர்கள் ஏதோ இந்த வேளையில அறுக்கப்படட்டும். தடைகள் உடையட்டும் சொல்லி கொடுங்க. கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் என் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய தலைமையில கரங்களை வச்சு சொல்லுகிறார், நம்முடைய தோல் மேல கரங்களை வச்சு சொல்லுகிறார், மகனே மகளே என் கண்மணியே நீ கலங்க வேண்டாம் என்று தைரியத்தை தருகிறார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே எனக்கு மாற்றம் ஏற்படும், இயேசுவே அதிசயங்களை செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறேன். கண்மணியே நீ கலங்க வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம், என் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். வருள் அனுமானத்தை தாழ
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மரங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. தந்தை
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்வோம். சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினை நாங்கள் உண்மையோடு பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தியால் அதை அறிவிக்கும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-15 முடிய. அந்நாட்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈண்டெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அவனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்றாள். அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள். அப்பெண் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள்.
நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருப்பதை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நல்லவரே என்றும் வல்லவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். நெருக்கடி வேளையில் அவரை நான் அழைத்தேன். அவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார். நெருக்கடி வேளையில் அவரை நான் அழைத்தேன். அவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் நடந்து விடுதலை அளித்தார். என்னுடன் நடந்து விடுதலை அளித்தார். யாருக்கும் இனி நான் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விடவே அவரை நம்புங்கள். என்றென்று உள்ளது அவரது அன்பு என்றே சாற்றுங்கள். அதுவும் அவரை சாற்றுங்கள், இன்னும் அவரை சாற்றுங்கள், அவர் பெயரை சாற்றுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஆண்டவர் எனது ஆற்றலாயிருக்க அவர் என் பாடலும் மீட்புமானார். ஆண்டவர் எனது ஆற்றலாயிருக்க அவர் என் பாடலும் மீட்புமானார். வெற்றியின் குரல் எங்கும் ஒலித்திட செய்தார். வெற்றியின் குரல் எங்கும் ஒலித்திட செய்தார். ஆண்டவர் கரம் என் பலமாகும். கட்டுரு விளக்கிய கல்லே என்று முதலாயானது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களின் வியப்பிது.
இது ஆண்டவர் நாள், இது ஆண்டவர் நாள், இது வெற்றியின் நாள், இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நல்லவரே என்றும் வல்லவரே, நல்லவரே என்றும் வல்லவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, சொற்றொடர்கள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்றைக்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை.
எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் வழியில் இணைந்தோ. நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்போ. அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் வழியில் இணைவோ. நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்போ. இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் இணைந்திட தாழ்வு நீங்கிட வாழ்வு ஓங்கிட எம்மையை பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித அந்தோணியாரின் நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்தரிப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிகழ்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக ஒளியின் நுழைற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்று நமக்குரியதே. எழுந்து நின்று இறைமகனேஸ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. உன் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்னென்றே. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்னென்றே. மலையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னென்றே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. உன் நாமம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் ஒன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரென்பே. முதலென்பேன் முடிவென்பேன் ஒன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரென்பே. மொழியென்பேன் ஒளியென்பேன் மற்றார ஊற்றென்பேன் உன்னே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா.
மகிழுரையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாய் கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் மது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.